வணக்கம். தமிழ் பேசும் மக்களின் உரிமை குரலான வீரகேசரியின் மதிய நேர செய்திகள். வாசிப்பது எம்சிகா ரவி மற்றும் அவினேஷ் ஜோன்சன். செய்தியாசிரியர் எஸ் லோகேஸ்வரன். முதலில் தலைப்புச் செய்திகள். நகரசபை எதிர்க்கட்சி தலைவர் அவரது மனைவி மற்றும் மகள் சடலங்களாக மீட்பு. 48 மணி நேர அடையாள வேலை நிறுத்தத்தில் குதிக்கவுள்ள ரயில் சாரதிகள். கொடியேற்றத்துடன் ஆரம்பமான நல்லூரானின் வருடாந்திர மகோற்சவம். நாடு கடத்தப்பட்ட ஒப்பந்த கொலையாளி விமான நிலையத்தில் வைத்து அதிரடியாக கைது. காதலனுக்காக சொந்த வீட்டில் திருடிய காதலி. நேட்டோவிற்கு கடும் எச்சரிக்கை. கடற்படை ட்ரோன்களால் கப்பல்களை அழித்து ரஷ்யா பயிற்சி. உள்நாட்டு செய்திகள். கண்ணியில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 3 பேர் வீடொன்றிலிருந்து சடலங்களாக மீட்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். யட்டினுவர பிரதேச சபையின் எதிர்க்கட்சி தலைவர் அவரது மனைவி மற்றும் பெண் குழந்தை ஆகியோரை இவ்வாறு சடலங்களாக மீட்கப்பட்டுள்ளனர். இந்த சம்பவம் யகலத்தென்ன பகுதியில் உள்ள அவர்களது வீட்டில் இன்று இடம்பெற்றுள்ளது. உயிரிழந்தவர்கள் 52 வயதுடைய அரசியல்வாதி எனவும் அவரது 44 வயதுடைய மனைவி மற்றும் 17 வயதுடைய மகள் எனவும் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். யட்டினுவர பிரதேச சபையின் எதிர்க்கட்சி தலைவர் தூக்கிட்ட நிலையில் மீட்கப்பட்டுள்ளார். மேலும் அவரது மனைவி மற்றும் மகளின் உடல்கள் வீட்டின் அறைகளில் கண்டெடுக்கப்பட்டதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். சம்பவம் தொடர்பில் போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து ரயில் சாரதிகள் இன்று நள்ளிரவு முதல் 48 மணி நேர அடையாள வேலை நிறுத்தத்தில் ஈடுபட தீர்மானித்துள்ளனர். லொகோமோட்டிவ் ஆபரேட்டிங் பொறியியலாளர்கள் சங்கத்தின் பொதுச் செயலாளர் சந்தன வியந்துவ இந்த வேலை நிறுத்தம் ஜூலை 30 மற்றும் 31 ஆகிய தினங்களில் நடைபெறும் என தெரிவித்தார். நிர்வாக பிரச்சினைகள், பணி நிலைமைகளில் உள்ள குறைபாடுகள் மற்றும் உட்கட்டமைப்பு பற்றாக்குறை ஆகியவற்றிற்கு நிரந்தர தீர்வு கோரி இந்த வேலை நிறுத்தம் அறிவிக்கப்பட்டுள்ளது. ரயில் சாரதிகள் தங்களது பிரச்சினைகள் குறித்து பல தடவைகள் அதிகாரிகளிடம் முறையிட்ட போதிலும் இதுவரை திருப்திகரமான தீர்வு எதுவும் வழங்கப்படவில்லை என குற்றஞ்சாட்டியுள்ளனர். நேற்று ரயில்வே பொது முகாமையாளருடன் நடைபெற்ற கலந்துரையாடலிலும் ஏற்றுக்கொள்ளத்தக்க தீர்வு எட்டப்படவில்லை என சந்தன வியந்துவ தெரிவித்தார். வரலாற்று சிறப்புமிக்க நல்லூர் கந்த சுவாமி ஆலய வருடாந்திர மகோற்சவம் இன்றைய தினம் காலை 10 மணிக்கு கொடியேற்றத்துடன் சிறப்பாக ஆரம்பமானது. இன்று காலை முதல் சிறப்பு பூஜை வழிபாடுகள் நடைபெற்ற பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் சூழ கொடியேற்றத்துடன் மகோற்சவம் ஆரம்பமானது. இந்த நிலையில் கொடியேற்றத்துக்காக சம்பிரதாய பூர்வமாக கொடிச்சீலை எடுத்து வரும் நிகழ்வு நேற்று நடைபெற்றது. இதேவேளை நேற்றைய தினம் செம்மணி பகுதியில் உள்ள நல்லூரான் வளைவிலும், கைலாச பிள்ளையார் கோவிலுக்கு அருகிலுள்ள நல்லூரான் தெற்கு வாசல் வளைவிலும் சேவல் கொடி நாட்டப்பட்டது. இன்று ஆரம்பமான நல்லூர் கந்த சுவாமி ஆலய வருடாந்திர மகோற்சவத்தை முன்னிட்டு நேற்றைய தினம் வைரவர் உற்சவமும் நடைபெற்றது. இன்றிலிருந்து தொடர்ந்து 25 நாட்களுக்கு மகோற்சவம் இடம்பெற்ற சப்பரம், தேர், தீர்த்தம் என்று நல்லூர் கந்தனின் வருடாந்த மகோற்சவம் நிறைவு பெறும். ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றவியல் கும்பல் உறுப்பினரான வெலிகம சஹான் என்று அழைக்கப்படும் சஹான் சிசி கலும் கட்டுநாயக்க சர்வதேச விமான நிலையத்தில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளார். அவர் இந்தியாவின் சென்னையில் இருந்து நேற்றிரவு நாடு கடத்தப்பட்ட நிலையில் விமான நிலையத்தில் குற்றப்புலனாய்வு பிரிவு அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். வெலிகம பகுதியை சேர்ந்த 31 வயதுடைய இவர் பாணந்துறை மற்றும் களுத்துறையில் நடந்த 2 துப்பாக்கிச் சூட்டு சம்பவங்களிலும்
மட்டக்குழி பகுதியில் பத்தே சுரங்க என்ற நபரை சுட்டுக் கொன்ற சம்பவத்திலும் முக்கிய சந்தேக நபர் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதே நேரம் அவர் ஒரு ஒப்பந்த கொலையாளி என்றும் குறிப்பிடப்படுகிறது. மாத்தறை மற்றும் பாணந்துறை பகுதிகளில் கொலை, கொள்ளை உள்ளிட்ட பல குற்றச் செயல்களுடன் தொடர்புடையவர் என அவர் மீது குற்றம் சாட்டப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. அத்தோடு ஹரக்கட்டா, மிடிகம சூட்டி மற்றும் குடு சலிந்து உள்ளிட்ட ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றங்களில் ஈடுபடும் நபர்களுக்காக அவர் துப்பாக்கிதாரியாக செயல்பட்டதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இந்நிலையில் மேலதிக விசாரணைகளுக்காக சந்தேக நபர் களுத்துறை குற்றப்பிரிவிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளார். முல்லைத்தீவு வவுனிக்குளம் பகுதியில் கடந்த ஒரு வருடத்திற்கு முன்னர் சடலமாக மீட்கப்பட்ட இளைஞனின் மரணத்துக்கு நீதி கோரி இன்று கவன ஈர்ப்பு போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது. கடந்த வருடம் இதே நாளில் முல்லைத்தீவு பாண்டியன்குளம் சென்று திரும்பிக் கொண்டிருந்த குறித்த இளைஞன் கொலை செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்படும் நிலையில் அவர் வவுனிக்குளத்திலிருந்து சடலமாக மீட்கப்பட்டார். இவ்வாறு சடலமாக மீட்கப்பட்ட இளைஞனின் மரணத்திற்கு நீதி கோரி ஒரு வருடம் ஆகியும் குறித்த இளைஞனின் மரணம் தொடர்பில் இதுவரை யாரும் கைது செய்யப்படவில்லை. இது தொடர்பில் போலீசார் அசமந்த போக்கியை காட்டி வருவதாக பிரதேச மக்கள் சுட்டிக்காட்டி வருகின்றனர். இந்நிலையில் குறித்த இளைஞரின் முதலாம் ஆண்டு நினைவு நாளாகிய இன்று குறித்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. மல்லாவி பேருந்து நிலையத்திலிருந்து மல்லாவி போலீஸ் நிலையம் வரை குறித்த போராட்டமானது முன்னெடுக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. யாழ்ப்பாணத்தை சேர்ந்த டிக்டாக் பிரபலமான இளைஞனுக்கு மோட்டார் சைக்கிள் வாங்குவதற்காக நகைகளை திருடிய சாவகச்சேரி பகுதியை சேர்ந்த யுவதி உள்ளிட்ட 7 பேரை சாவகச்சேரி போலீசார் நேற்று கைது செய்துள்ளனர். யாழ்ப்பாணத்தை சேர்ந்த இளைஞர் ஒருவர் டிக்டாக் சமூக வலைதளத்தில் தனது காணொளிகளை பதிவேற்றி பிரபலமாக தன்னை காட்டிக் கொண்டு வந்துள்ளார். இவர் டிக்டாக் மூலம் சாவகச்சேரி பகுதியை சேர்ந்த யுவதி ஒருவருக்கு அறிமுகமாகி அவரை காதலித்து வந்துள்ளார். இந்நிலையில் தனது காதலனுக்கு அதிநவீன மோட்டார் சைக்கிள் ஒன்றை வாங்குவதற்காகவும் அவருக்கு சொகுசு வாழ்க்கையை வழங்குவதற்காகவும் யுவதி தனது வீட்டில் இருந்து சுமார் 19 பவுண்ட் நகைகளை திருடி காதலனிடம் வழங்கியுள்ளார். வீட்டில் நகைகள் காணாமல் போனது தொடர்பாக யுவதியின் பெற்றோர் சாவகச்சேரி போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்துள்ளனர். இதனையடுத்து போலீசார் மேற்கொண்ட விசாரணைகளின் போது யுவதி மீது சந்தேகம் கொண்டு அவரிடம் விசாரித்தனர். அப்போது யுவதி தான் நகைகளை திருடி காதலனுக்கு வழங்கியதை ஒப்புக்கொண்டுள்ளார். யுவதியின் வாக்குமூலத்தின் அடிப்படையில் போலீசார் காதலனை கைது செய்து மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்தனர். இதன்போது நகைகளை திருடிய யுவதி, அவரது காதலன், நகைகளை திருடுவதற்கு உடந்தையாக இருந்த யுவதியின் நண்பி, நகைகளை விற்க உதவியவர்கள் மற்றும் நகைகளை வாங்கியவர்கள் என மொத்தம் 7 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். மேல் மற்றும் சப்ரகமுவ மாகாணங்களிலும் நுவரெலியா, கண்டி, காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் சிறிதளவு மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. ஊவா மாகாணத்திலும் அம்பாறை மற்றும் மட்டக்களப்பு மாவட்டங்களிலும் சில இடங்களில் மாலை அல்லது இரவு வேளைகளில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்ய வாய்ப்புள்ளது. மத்திய மலைநாட்டின் மேற்கு சரிவுகளிலும் தெற்கு மாகாணத்திலும் மணித்தியாலத்திற்கு 40 கிலோமீட்டர் வேகத்தில் மிதமான பலத்த காற்று வீசக்கூடும். தற்காலிகமாக வீசும் பலத்த காற்று, இடியுடன் கூடிய மழை மற்றும் மின்னல் தாக்கங்களால் ஏற்படக்கூடிய ஆபத்துகளை குறைக்க தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் பொதுமக்களை அறிவுறுத்தியுள்ளது. வெளிநாட்டு செய்திகள். உக்ரைன் போரை மையமாக கொண்டு உருவாகிய கடற்படை ட்ரோன் யுத்த முறைகளை தற்போது ரஷ்யா மிக விரிவாக பயிற்சி எடுத்து வருகிறது. அதற்கிணங்க வெடிகுண்டு ஏற்றிய கடற்படை ட்ரோன்களால் போலி கப்பல்களை அழித்து பயிற்சி நடத்தி வருகிறது ரஷ்யா. ஆனால் இந்த பயிற்சிகள் யுக்ரைனை மட்டுமல்லாமல் நேட்டோ நாடுகளுக்கு எதிராக ஏற்படும் சாத்தியமான எதிர்கால மோதலுக்கு ரஷ்யா தயாராகும் செயலில் ஒரு பகுதியாக இருக்கலாம் என நிபுணர்கள் கூறுகின்றனர். ஜூலை
ஸ்டோம் என அழைக்கப்படும் ரஷ்யாவின் கடற்படை பயிற்சியில் வெடிகுண்டுகள் ஏற்றிய கடற்படை ட்ரோன்கள் பயன்படுத்தப்பட்டுள்ளன. பாஸ்டிக் கடற்படை படையணிகள் பங்கு கொண்ட இந்த பயிற்சியில் போலியான எதிரி கப்பல் மீது ட்ரோன் நேராக சென்று மோதியதும் பாரிய வெடிப்பு ஏற்படுகிறது என ரஷ்ய பாதுகாப்புத்துறை வீடியோ வெளியிட்டுள்ளது. இந்த பயிற்சிகள் ஹெலிகாப்டர்கள், விமான ட்ரோன்கள், கப்பல்கள், நவீன ஆயுதங்கள் மூலம் நவீன கடற்படை போர் சூழ்நிலைகளை பிரதிபலிக்கின்றன. யுக்ரைனுக்கு பாரம்பரிய கடற்படை இல்லாத நிலையில் அவர்கள் உருவாக்கிய உள்நாட்டு கடற்படை ட்ரோன்கள் மூலம் ரஷ்யாவின் கப்பல்களை தாக்கி பெரும் பாதிப்பை ஏற்படுத்தியுள்ளன. இதனால் ரஷ்யா தனது பிளாக் சி படையை கிரெமியிலிருந்து நோவோரோசிஸ்க் நோக்கி மாற்ற வேண்டிய நிலை ஏற்பட்டது. பயிற்சியின் போது நீர்மூழ்கி கப்பல் எதிர்ப்பு, கண்ணி வெடி வைக்கும் பயிற்சிகள் மற்றும் ஏவுகணை தாக்குதல் பயிற்சிகளும் இடம்பெற்றுள்ளன. வெளிநாட்டு செய்திகள். தாய்லாந்து மற்றும் கம்போடியா நாடுகளுக்கு இடையிலான போர் நிறுத்தம் இன்று நடைமுறைக்கு வருகின்றது. கம்போடியா, தாய்லாந்து நாடுகளுக்கு இடையிலான மோதலில் கொல்லப்பட்டவர்களின் எண்ணிக்கை 36ஆக உயர்ந்துள்ளதாக கூறப்படுகின்றது. முன்னதாக இப்பிரச்சினைக்கு தீர்வு காண இருதரப்பு தலைவர்களும் பேச்சுவார்த்தை மேற்கொண்ட போதும் எவ்வித உடன்பாடும் எட்டப்படவில்லை. இந்த நிலையில் மலேசிய பிரதமர் அன்வர் இப்ராஹிம் மத்தியஸ்தம் செய்யும் முயற்சியில் ஈடுபட்டார். அவர் மலேசியாவில் இருந்து இரு நாடுகளுக்கும் சமாதானம் செய்யும் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டார். அதன் முடிவில் கம்போடியா மற்றும் தாய்லாந்து நாடுகள் பொதுவான புரிதலுக்கு வந்ததாக அன்வர் செய்தி வெளியிட்டுள்ளார். இதன்படி இரு நாடுகளும் உடனடி மற்றும் நிபந்தனையின்றி போர் நிறுத்தத்திற்கு ஒப்புதல் அளித்துள்ளன என்றும் நேற்று நள்ளிரவு முதல் இது நடைமுறைக்கு வந்துள்ளது என்றும் அவர் தெரிவித்துள்ளார். இலங்கையின் முதல் நிலை முதற்கர செய்தி வழங்குனர் வீரகேசரியின் குறும் தகவல் செய்திகளை உடனுக்குடன் தமிழில் பெற்றுக்கொள்ள டயலாக் வலையமைப்பிலிருந்து REG இடைவெளி வீக்கி என்று பதிவிட்டு 87 960 என்ற எண்ணுக்கு குறுஞ்செய்தி ஒன்றை அனுப்புங்கள். வீரகேசரி செய்தியுடன் இணைந்திருங்கள்.